ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இந்த பேருக்கு எதுக்கு இவ்ளோ நெகட்டிவிட்டி அப்படின்னு தெரியல. ஆனா, உண்மையிலேயே அது எல்லாத்தையுமே பாசிட்டிவா மாத்திட்டு தான் இருக்காங்க இவங்க. எதையுமே கேர் பண்ணிக்கிறதில்ல. எல்லாமே அ அவங்களுக்கு பாசிட்டிவா தான் அமையுதுன்னு நான் நெனைக்கிறேன். ரீசென்ட்டா ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில கூட அவ்ளோ நெகட்டிவிட்டி எதுக்காக அப்படின்னு தெரியல. இயற்கைக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ரீசென்ட்டா நம்மளோட ஷபானா வந்து அவங்களோட Instagram பேஜ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிஹைண்ட் வுட்ஸ்ல அந்த ஜோடிக்கு அதாவது நம்ம ஆரியன், ஷபானா அவங்களுக்கு மோஸ்ட் பாப்புலர் கப்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு அவார்ட் வந்து நேத்திக்கு குடுத்துருக்காங்க. நம்மளோட பிஹைண்ட் வுட்ஸ். அதுக்கு அவங்களோட சோஷியல் மீடியா ஃபேமிலிக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. லவ் அண்ட் விஷஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய ஒரு நன்றி அப்படின்னு சொல்ட்டு. என்ன ரீசென்ட்டா ஆரம்பிக்கும்போதே நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னு நெனைக்கிறேன். அ ஆரியன், ஷபானா 2 பேரும் சேர்ந்து ஒரு சீரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசை அப்படின்னு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில அவ்ளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஏன்? என்ன காரணம்? அவங்க யாருக்கும் எதுவும் பண்ண மாதிரி தெரியலையே! இதுக்கு இவ்ளோ நெகட்டிவிட்டி பரப்பணும் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு எனக்கு. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அ இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவிட்டி பரப்ப வேண்டாம். அவங்கள பத்தி பாசிட்டிவா நீங்க பேசல அப்டின்னா கூட, நெகட்டிவா பேச வேண்டாம். இக்னோர் பண்ணிட்டு போகலாம் உங்களுக்கு பிடிக்கல அப்டின்னா. அதுக்காக இவ்ளோ நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டீங்க அப்டின்னா, எனக்கே பார்க்க முடியல. அவங்க பார்த்தா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஆர்யன், ஷபானா 2 பேருக்குமே எங்களோட வாழ்த்துக்கள் இந்த அவார்ட் வின் பண்ணதுக்கு.